ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தென்னந்தோப்பு பார்த்திங்கன்னா 8 ஏக்கர் 50 சென்ட் மொத்தமாக 8 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தென்னந்தோப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தென்னந்தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு மேற்கு சைடில் கேரளாக்குள்ளே கொளிஞ்சாமரை அப்படின்ற ஊரில் இந்த தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்கு. நம்ம கரெக்டாக கொளிஞ்சாமரை டவுன்லேருந்து கரெக்டாக தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 2.5 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். கரெக்டாக 2.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா நம்ம தோட்டத்துக்கு ரீச் பண்ணிடலாம். வர்ற வழியிலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் ஒன்று கிராஸ் ஆகுது. இந்த ரிவர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் வரும் தோட்டத்துக்கு. தோட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. இந்த ரெசார்ட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேமஸான ரெசார்ட். ஒரு ஃபேமிலியை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த ரெசார்ட் உங்களுக்கு. இந்த ரெசார்ட்டுக்கு கொஞ்சம் வாக்கர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற தோட்டமும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா ரெசார்ட். போயிட்டு இருக்கிற வரைக்கும் லெஃப்ட் சைடில் தெரியுறது அந்த ரெசார்ட். இதான் ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ் பாருங்கள். இது இப்போ நம்ம அந்த ரெசார்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகும். இப்போ நம்ம தோட்டத்துக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறோம். மொத்தமாக இந்த தோட்டத்துக்கு 3 சைடுமே தார் ரோட் பேஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கும். அந்த தோட்டத்துக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு குளமும் ஒன்று இருக்குது. அந்த குளத்தில் எப்பவுமே தண்ணி ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாமரை செடிகள் வளர்ந்ததுனால தண்ணி எதுவுமே தெரியல. இப்போ நம்ம அந்த கோயில் மாதிரி ஒன்று தெரியுது பாருங்கள். அதில் வந்து லெஃப்ட் கட் பண்ணதையுமே ஸ்ட்ரைட்டாக தோட்டம் வந்து வடக்கு பேசிங்கில் இருக்கும். லெஃப்ட் கட் பண்ணால் தோட்டத்தோட ஃப்ரண்டேஜுக்கு நம்ம போயிடுவோம். இப்போ நம்ம தோட்டத்தோட ஃப்ரண்டேஜுக்கு வந்துட்டோம். இது ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு இதுவும் ஃபுல் தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு. தோட்டம் வந்து இப்போ வடக்கு பேசிங்கில் இருக்குது. இந்த தோட்டத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஊர் தான் அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாகவே வீடுகள் தான் இருக்கும். இந்த தோட்டத்துக்கு மேற்கு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சைடும் ரோடு பேஸ் தான் அமைஞ்சிருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா தோட்டத்தோட என்ட்ரன்ஸ். இது தோட்டம் பார்த்தீங்கன்னா தெற்கு வடக்கு நீல பேசிங்கில் அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய தென்னை மரங்கள் 500 பெரிய தென்னை மரங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன எடப்புள்ளின்னு சொல்லுவாங்களே, அது பார்த்தீங்கன்னா ஒரு 400 தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்புக்கு வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. எல்லாமே ஒரு 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மரங்களும் காப்புக்கு வந்துடும். இப்போ இருக்கிற மரங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு காப்பில் தான் இருக்குது. நல்லா மெயின்டெனன்ஸில் இருக்குது. தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் போடுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கல்லுக்கு உங்களுக்கு தெரியும் கேரளாவுக்குள்ளே எந்த அளவுக்கு இந்த வாட்டி வருமானம் இருக்குன்னு. நீங்கள் ஒரு 100 மரம் கொடுத்தாலே போதும். ஒரு மரத்துக்கு இன்றைக்கி 700 ரூபா வரைக்கும் கொடுக்குறேன். 3 வேலை கல் இறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 700 ரூபா வரைக்குமே இன்றைக்கி கவர்மெண்ட் கொடுக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு ஒரு 100 மரம் கொடுத்தாலே உங்களுக்கு அதுவே 70,000 கிட்டத்தட்ட உங்களுக்கு வருமானம் வந்துடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்தீங்கன்னா இவர் எல்லா வெரைட்டியான மரங்களும் வச்சுருக்காரு. உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா மாமரங்கள் வச்சுருக்காரு. வாழையில் வருமானம் எடுத்துகிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஆரஞ்சு செடி கூட ஒரு 2 வச்சுருக்காங்க. பலா மரம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே பாக்கு மரங்களும் வச்சுருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் செடிகள் வச்சுருக்காரு. இந்த தோட்டத்துக்கு தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிணறு இருக்குது. 2 கிணறுமே நல்ல பெரிய கிணறு தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து போர்வெல்ல தான் தண்ணி ஓட்டிகிட்டு இருக்காரு. அந்த போர் தண்ணியே அவருக்கு மிச்சங்கிறாரு. அதுவே ஓட்ட முடியல அப்படின்றாரு. உங்களுக்கு 2 கிணறு இருக்குது. இபி பார்த்தீங்கன்னா 10 HP ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. தண்ணிக்கு இந்த ஏரியாவுக்கு எப்போவுமே பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஆறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இதுலேருந்து ஒரு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இதுலேருந்து போனீங்கன்னா ஒரு 500 மீட்டர் தான். நீங்கள் தார் ரோடு வழியாக வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு 1 கிலோமீட்டர் வரும் ஆற்றுக்கும். நல்ல தண்ணீர் சோர்ஸ் இருக்குது. லொக்கேஷனும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டவுனுக்கும் ரொம்பவே பக்கம். கொளிஞ்சாம்பரிலேருந்து நீங்கள் கரெக்டாக ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷத்தில் நம்ம இங்கே தோட்டத்துக்கு வந்துடலாம். ரெண்டாவது ஊரடி தோட்டம் கூட உங்களுக்கு ஊருக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ சென்ட் வந்து 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வேல்யூவான இடம் கூட நம்மளுக்கு. கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக உங்களுக்கு எல்லா வசதியும் இங்கே இருக்குது. உங்களுக்கு தண்ணீர்லேருந்து ஊர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கும் சூட்டபுளாக இருக்கும். ஆறும் பக்கத்தில் இருக்குது. ரெசார்ட்டும் பக்கத்தில் இருக்குது. அதனால் உங்களுக்கு பார்த்தா எல்லா வசதியுமே இருக்கிறதுனால கண்டிப்பாக தோட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானத்துக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். உங்கள் தோட்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்க்கும்போது எல்லா விஷயத்துலையும் சரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு வருமானம், ரெண்டாவது வந்து ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் பார்க்குறக்கும் சரி ரொம்பவே சூப்பரான ஒரு இடம். கண்டிப்பாக இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். வர வழியிலேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஏரியாவோட லொக்கேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் தோட்டத்தை விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தோட்டத்தை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதோ தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள்
விசிட் பண்ணுறதா இருந்தாலோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ தான் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உடனுக்குடன் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2 days 4 days 5 days டிலே ஆகி தான் வரும். ஸோ மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோட தோட்டத்தோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு காட்டியிருப்பேன் பாருங்கள், ஃப்ரண்ட் ஏஜ் வரைக்கும் காட்டியிருப்பேன் பாருங்கள். தேங்க்யூ.